கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். தெய்வம் என்பவர் தம்மால் படைக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன முடிவு, என்னைக்கு தான் முடிவுன்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கலாம். பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் முடிவு செய்வது என்று தான் இந்த பிரச்சனைகள் மத்தியிலிருந்து நாம் வெளியே வருவது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பரிசுத்த வேதாகமத்திலே சில வார்த்தைகளை பார்க்கிறோம். எதிர்த்து நிற்கிற போராட்டங்களை ஜெயித்தவர்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள். கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற வேளையிலே கர்த்தர் தம்முடைய கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். கர்த்தரை துதிக்கிற பொழுது தேவ மகிமின் பிரசன்னம் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிற பொழுது அவருடைய இருதயத்துக்கு, சக்திக்கு, ஆற்றலுக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு, அவருடைய ஞானத்துக்கு எட்டாத அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ நன்மைகளை பெறுவதற்கு உன் வாழ்க்கையில உன் நாவாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற பொழுது, அவருடைய விடுவிக்கிற கரங்கள் உன்னை நோக்கி கடந்து வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.